இரண்டு நண்பர்கள் பேசிக்கின்றிருக்கிறாங்கன்னு சொன்னால் நட்பின் காரணமாக எந்த தக்கல்லுஃபும் இல்லாமல் எந்த ஒரு குல்ஃபா இல்லாமல் ரெண்டு பேர் பேசுவாங்களா இல்லை, எந்த ஒரு குல்ஃபாவும் இருக்காது. அப்படின்னு என்ன, எந்த அதீத பிரயத்தனம் இல்லாமல் இயல்பாக என்ன செய்வார்கள், பேசுவார்கள். இதே விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல பேசணுமாக இருந்தால் அதுக்கே ஒரு வடிவத்தில் என்ன செய்வார், பேசுவார். இதுக்கு அர்த்தம் வந்து அவர் வந்து ஏமாற்றி பேசணும்னு அர்த்தம் அல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேச்சுக்குது. இதை ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டுட்டு தனியாக பேசினா பப்ளிக்காக பேசினா என்ன, உண்மையண்டா எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதானே, நல்லா தான் இருக்குது அந்த வசனம். ஆனால் இதே விஷயத்தை அவரோட லைஃப்பில் அவர் அப்ளை பண்ணலாமா? இதே விஷயத்தை அவர் லைஃப்பில் அப்ளை பண்ணலாமா? பிள்ளையோடு பேசுகிறது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணலாமா? உதாரணமாக இந்த ரெக்கார்டிங் கலாச்சாரம் நம்பிக்கை துரோகத்துடைய ஒரு மோசமான வடிவம். அது இன்றைக்கு நம்பிக்கை துரோகத்தினுடைய மோசமான வடிவம். இது நிறைய இடங்கள் என்ன செய்கிறது, காண்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு யாரும் பக்கத்துலேருந்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, பேசிட்டீங்களா இப்படி லைட்டு பற்றினா பயப்படுறாங்க, என்னமோ செய்கிறான் போலைக்கு. நான் அப்படியே பேச்சை அவன்கிட்ட கேட்கவும் இயலாது. ஏன் இவன் ஏதாவது நினச்சிடுவான்னு அவன்கிட்ட கேட்குறதும் இல்லை, பேச்சை அடைக்கிறது இல்லை. பேசுங்களேன்னா அப்போ இவன் கன்ஃபார்மாக ரெக்கார்டு தான் பண்ணுறான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கிறான். இவனுக்கு அவனில் சந்தேகம், அவனுக்கு இவனில் சந்தேகம் என்ற அளவுக்கு என்ன செய்யுது, இருக்குதா இல்லையா? இன்றைக்கு சாதாரணமாக கேட்க முடியாத லெவலில் இருக்குது ரெக்கார்ட் பண்ண. ஏனென்றால் இன்றைக்கு முதலாவது பயப்படுறது நெருங்கிக்கிற நண்பனை தான். ஏன், இவனுக்கு ஏற்கனவே 10 நண்பன் இந்த துரோகம் செஞ்சிருப்பான். அதனால் 10வது உள்ளவே உண்மையாக நடந்தாலும் சரி, இவன் சந்தேகம் அவனை துரோகி ஆக்கி விட்டுரும். அந்த அளவுக்கான ஒரு அதாவது அமானித மோசடியோடு வாழக்கூடிய, சரி இஸ்லாத்தில் எது கூடாதோ அது கூடாது, அதுக்கு நீ என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி. இஸ்லாத்தில் எது கூடாது அது கூடாது, அதில் என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய துரோகங்களை நட்பு, அதாவது குறிப்பாக நான் எல்லா துரோகங்களை விட, நம்பிக்கை மோசடிகளை விட நட்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நம்பிக்கை மோசடி இருக்குது. இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, உண்மையான நட்பண்டா யாருக்கு என்னன்னே தெரியாது. இன்றைக்கு 5000 பேர் ஃபேஸ்புக்கில் உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்டால் அது இப்போ லிமிட் பண்ணி அவன் லிமிட் பண்ணலைன்னு வைங்க, ஃபேஸ்புக்காரே அவன் லிமிட் பண்ணலாட்டி இவருக்கு 1,00,000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பார். விளங்கிட்டா, அவன் லிமிட் பண்ணனால ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் இப்போ ஒரு குறைச்சிட்டாரான். விளங்கிட்டா, அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ள சகோதரர், பேர்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்குது, நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை கணக்கெடுக்கலன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. பேருக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் போட்டு நீ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸு உங்களோட தலையில் பதிஞ்சிட்டா அது என்ன மாதிரி பதியும் மனசில், அந்த நட்பு என்ற உணர்வு அதை என்ன செய்யும், ஊட்ட ஆரம்பிக்கும். நாளை பொழுதில் அது வந்து உங்களுக்கு நட்பாக அது மாறும் அந்த சிந்தனையில். இப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லாத ஒரு சமுதாய வாழ்க்கையை என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் உண்மையிலே நம்பிக்கை துரோகம் என்ற பகுதிகள் நிறைய யோசிக்கப்பட. நட்பென்றால் என்னன்னு தெரியாது, உயிர் நட்பு, உண்மையான நட்பு, எதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் என்னது தெரியாது. உண்மையிலேயே ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான நட்புகளுக்குரிய வரைவிலக்கணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நட்பை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமான்றதுக்கு. நீ ஒருவரிடத்தில் நீ செய்த செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் அவனோட நெருங்கிய நண்பன் அல்ல. இது வரைவிலக்கணம். நீ ஒத்தனுக்கு நீ செஞ்ச செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குதுன்னா அவன் நண்பனாக இருக்கலாம், உனது நெருங்கிய நண்பன் அல்ல. ஏன், நீ முதலாவது காரணம் சொல்றது அவன் சந்தேகப்படுவான், வேறமாய் நினைக்க வாய்ப்பு இருக்குது என்றதான் காரணம். அப்படின்னா அவர் எப்படி வச்சுக்கணும், சாதாரண மனிதர்கள் ஒருவர், அவர் சாதாரண பொது மனிதர்கள் ஒருவர். நீ விளங்கப்படுத்தக்கூடாது என்பதல்ல, ஆனால் நீ யாருக்கு விளங்கப்படுத்தி ரீசன் சொல்ல வேண்டி இருக்குதோ அவன் உண்மையான நட்பு, அதாவது உனது நெருங்கிய நட்பு கிடையாது. இப்படி ஏதாவது வரைவிலக்கணம் நம்மகிட்ட இருக்குதா? நமக்கு நட்பை பற்றியெல்லாம் எந்த வரைவிலக்கணம் இல்லை. அது போகிற போக்கில் நட்பாகிறது, அப்படி போகிற போக்கில் உடஞ்சிடுறது. பண்ணிட்டா நேற்று இருந்தால் இன்றைக்கு துரோகம் செஞ்சுட்டான், இவனும் பேணல அவனும் பேணல, எதுவும் பேணல. இவரும் பேணிருக்க மாட்டார், அவரும் பேணிருக்க மாட்டார், கடைசியில் துரோகத்தில் முடியும். எல்லா நண்பனும் மோசம்தான்ன்றது. நட்பை பேணுன்ற ஒரு அல்லாஹ் குர்ஆனில் சுப்ஹானல்லாஹ், நீங்கள் யார் யார் வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு வார நேரத்தில் உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடலாம் என்றான். நட்பெல்லாம் உறவு லிஸ்ட்டில் கொண்டு வந்து போடுறான். அப்படின்னா என்ன, ஒரு வீட்டுக்கு போவோம், ஒரு பிஸ்கட் இருக்கும், வாசல் உட்காந்து இப்போ சாப்பிட்ருவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். அவங்க நீங்கள் சாப்பிட்டது தெரியும், ஒன்றும் தெரியாது, ஹராமா ஹலாலா சட்டம் அவன்கிட்ட கேட்கல, சலான் சொல்லி போய் உட்காந்திங்க, பிஸ்கட்டை சாப்பிட்டா பரவாயில்ல, சில விஷயங்கள் வாங்குறதே மிச்சம் கஷ்டமாக இருங்க, அதை போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க. வணங்கிட்டா வீட்டுக்கு போயிருப்பான். அப்போ இப்படி போகிற டைமெல்லாம் அதை காலி பண்ணிட்டு வர்றாருவீங்களே, சரியா? இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ உங்களோட உள்ளத்தில் இது ஹராமா ஹலாலா, மார்க்க சட்டம் என்ன, நீங்கள் அனுமதியே கேட்கறது இல்லை, போனால் அதை முடிச்சுட்டு தான் வாரது வெளியே. இந்த லெவலில் தான் ஹராமா ஹலா. அல்லாஹ் தஆலா சொல்கிறோம், உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடுவதில் உங்களுக்கு குற்றம் இல்லைன்னா அல்லாஹ் அங்கே என்ன சொல்ல வரான்னா, அங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தான் அதை என்ன செஞ்சுக்குது, வைக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சட்டத்தை விளங்கப்படுத்துகிறான்.
இந்த மாதிரி ஒருவரோடு பழகுவதாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் முடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க, அங்கே வைக்காதீங்கப்பா அவர் வந்தால் எல்லாம் காலி பண்ணிடுறாருன்னு வீட்டில் பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடந்துட்டீங்கன்னு வைங்களேன். இது அர்த்தம் என்ன தெரியுமா? அங்கே நட்பொண்டு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிறது அவருக்கும் உங்களுக்குள்ள நட்போடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இவைகளெல்லாம் விளங்கா நம்மளோட பழக்கம் எப்படி தெரியுமா இருக்குது? எங்கேயும் பிரிக்கிறது இல்லை. எதை பற்றியும் போகிற போக்கில் போகிறது, முட்டுறதுல முட்டுறது, எதை பற்றியும் வரைவிலக்கணம் தெரியாது. எதை பற்றியும் வாழ்க்கைக்கு ஒரு அனுபவப்பட்டுட்டு திருந்தலாம். இருக்கிற 60 வருஷத்தில் எப்போ திருந்துறது? அப்போ அதனால் ஏற்கனவே உள்ள கடந்த காலத்தில் உள்ள சில அனுபவங்களை பெற்றுக்கணும்னா நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம், நிறைய துரோகம் செய்யப்படவும் மாட்டோம், நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம். எங்களுக்கே தெரியாமல், அதாவது துரோகம் என்ற சில பொழுது நம்ம நாடி செஞ்சிருப்போம், நாடாமல் அது துரோகமாக என்ன செஞ்சிருக்கும்? என்னோட அறிவில்லாதனால மார்க்க விளக்கமினால நிறைய துரோகமாக என்ன செஞ்சிருக்கும். எத்தனையோ நட்புக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒதுங்கிடுறாங்க. அமைதியாக ஒதுங்கிடுவதனால என்ன நடக்குது அப்படி தெரியுமா? இவர் ஏன் ஒதுங்கினார்னு இவருக்கு தெரியாது. இவருக்கு தெரியாது. ஆனால் இவரை காயப்படுத்தாமல் அவர் ஒதுங்கிடுறாரு. ஏன் வாராரு இல்லை எதுக்கு வாராருன்னு தெரியாது. ஆனால் நீ இழைச்ச துரோகம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமாக என்ன செய்யும் இருக்கும். ஒரு பெரிய ஒரு துரோகம். நீ பேசின ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, பேசிய ஒரு வார்த்தை அவனோட வாழ்க்கையை என்ன செஞ்சிக்கும்? ஆட்டி விட்டுருக்கும். ஆனால் உன்னோட்ட சொல்லாமல் ஒதுங்கிடுவான். அதான் சொல்கிறார்கள், உலகத்திலேயே மிக திறமையான ஆளுமைகள் என்ன செய்வார்களாம்? தனது ஆளுமையுடைய சிறப்பை மக்களுக்கு மறைமுகமாக கூட உணர்த்த மாட்டாங்களாம். ஆளுமே இல்லாதவன் தான் அடிக்கடி தண்ட ஆளுமையை நிறைய நிரூபிச்சுக்கிட்டு இருப்பானா. இதனால் உலகத்தில் உண்மையான ஆளுமை உள்ளவர்கள் அவசரமாக அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் உண்மையான நட்புக்கு நடக்கிறது. உண்மையான நட்பு என்ன செய்யும் தெரியுமா? உண்மையான நட்பு என்றத்தை உணர்த்தி கொள்ள விரும்ப மாட்டோம், ஒதுங்கிடுவான். ஒதுங்கி போனால் அது எங்கே போய் நிற்கும்? ஒரு சுருங்கின இடத்துல போய். நட்புக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சச்சரவு நடந்தது உங்களுக்கு தெரியும். சச்சரவு நடந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு ஏசி விடுகிறார்கள் தெரியும். அதை சமாதானப்படுத்துறதுக்கு அபூபக்கர்லாம் வீட்டுக்கு வராங்க. சமூகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வீட்டுக்கு வந்து கதவை தட்டினா உமர்லாம் கதவை தந்து அபூபக்கர்லாம் கதவை மூடி விட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துருவீங்களே, அதுதான் கடைசி. அதான் மனுஷன், இவனெல்லாம் ஒரு மனுஷன் விளங்கிட்டா. ஒரு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பேசுவோம் பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் விளங்கிட்டா. எந்த பண்பாட்டுக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுப்போம். கதவு மூடுறது கோபத்தில் நடக்கிறது. துரோகத்தை கூட மன்னிச்சிருவோம், கதவு மூணத்தை மன்னிக்கலான்ட்டுருவாங்க. எப்படி தான் தத்துவம் பேசுகிறாங்களோ தெரியாது விளங்கிட்டா. துரோகத்தை கூட மன்னிக்கலாம், அந்த கௌரவத்தில் கை வச்சா பாருங்க, அதை மன்னிக்கலான்னு. இந்த தத்துவம் பேசுகிறாங்களே, இந்த தத்துவம் எப்படியே தான் உருவாக்கி பேசுகிறான்னு விளங்கல. அதுக்கு சம்பந்தம் இல்லை. துரோகம் தான் ஆக மோசடி. ஆனால் அதை சின்னதாக்கிடுவாங்க அந்த டைமுக்கு, இது பெருசாக்கிடுவாங்க. அது சம்பளம் சரியாகவும் போடும். அந்த நேரத்தில் கதவு மூடிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான். உமர்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்ணுறான், இப்படி செஞ்சு போட்டேன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குன்னு. நேராக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. கதவை தட்டினா சவுண்டு வருது உள்ளேருந்து, அவர் இல்லை வீட்டில் அப்படின்னு வருது. அப்போ எங்கே போய்ப்பாங்க? நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்ப்பாங்கன்னு இவர் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்ட போகிறான். ஃபஜஸா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழந்தாளிட்டுட்டாங்க ரசூலுல்லாஹுக்கு முன்னுக்கால. முழந்தாளிட்டு ரசூலுல்லாஹ்கிட்ட என்ன முறையிடுறாங்க? நம்ம என்ன முறையிடுவோம்? இவரை போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க, சரியா? நம்மளுடைய முறைப்பாடு, இவரை போய் நீங்கள் நம்பிட்டு. எல்லாமே எங்கட எப்படி இருக்க சில்சிலா மினல் ஹியானா, துரோகம், அடுத்தது துரோகம், அதுக்கு அடுத்தது துரோகம், அதுக்கு அடுத்து அப்படி டோட்டலாக செயினை அறுத்துடுற மாதிரி தான் என்ன செய்யும், எல்லாம் இருக்கும். இங்கே அப்படி இருக்காது, எல்லாம் கட்டுப்படுற மாதிரி இருக்கும். நேராக போய் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே இப்படி நடந்துட்டு மன்னிச்சுக்கிங்க, ரசூலுல்லாஹ்கிட்ட உமரையும் என்னையும் சமாதானப்படுத்துங்கன்ற மாதிரியான பேச்சை தான் அபூபக்கர்லாம் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லாம் அவளை கண்ட உடனே முகம் சிவக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்கள்லாம் என்னை பொய்யன் என்று சொன்னீர்கள், அப்போ அபூபக்கர் நான் உண்மையாளன் என்று சொன்னார். நீங்கள்லாம் என்னை நபி இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ அபூபக்கர் வந்து என்னை நபி என்று சொன்னார். உங்களோட சொத்துக்களையும் சுகங்களையும் எனக்கு நீங்கள் ஒதுக்கிற நேரத்தில் அவர் தன் சொத்தையும் சுகத்தையும் தந்து எனக்கு என்ன செஞ்சார், உதவி செஞ்சார். ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி, எனக்காக வேணும் என் தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த ஹதீஸில் வருது, ஃபமா ஊதிய பாத், அந்த நாளுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த சமுதாயத்தில் நடந்தது கிடையாது. அந்த நாளுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நடந்தது கிடையாது. இப்படி ஒரு சூரா முஷ்ரிகா மினஸ் சதாகா,
அதாவது ஒரு அழகான மலர்ச்சியான ஒரு நட்புக்குரிய ஒரு வடிவத்தை நம்ம பார்க்கணுமா? ஒரு சண்டை முடிஞ்ச இடத்த பாருங்கள். ரசூலுல்லாஹ் பேசின வார்த்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மத்தியில், அதுவும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே சிறந்த மூன்று மக்கள் இவர்களுடைய பிரிவு சாதாரண பிரிவாக இருக்குமா? பெரிய பிரிவாக என்ன செய்யும் இருக்கும். அவங்களுடைய ஒற்றுமை அதுக்கு காரணம். அதாவது இன்றைக்கு அளவுக்கு மேல் அன்பு தேவையில்லை, கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு இருந்தால் மட்டும் போதும். நான் உனக்கு அளவுக்கு மேல் அன்பு வச்சுக்கிறேன் அதெல்லாம் வேணாம், விளங்கிட்டா? நீ ஓரளவு கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு உள்ளவனாக இருந்தால் மட்டும் என்னது போதும். இந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நட்பை என்ன செய்யலாம்? பாதுகாத்துக்கலாம். அளவுக்கு மேலே நட்பு, ஒரு சொட்டு புரிந்துணர்வு இல்லை, ஒரு கொஞ்சம் புரிந்துணர்வு இல்லை, என்ன பிரயோசனம் அதில்? எந்த பிரயோசனம் என்னது அதில் இல்லை. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பின்னால் ஃபமா ஊதிய பாத், அதுக்கு பின்னால் ஒரு தொந்தரவு உண்டு அவருக்கு என்னது நடந்தது கிடையாது அப்படி என்று சொன்னார் ரசூலுல்லாஹ். இதில் மிக முக்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடத்துக்கு பின்னால் மதீனால ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தை எப்படி ரசூலுல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹல் அன்தும் தாரிகு லி சாஹிபி என்றாங்க. அது சொல்கிறது வஃபா. நபித்தோழர்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வஃபா. உண்மையிலே ஒவ்வொரு நபியுடைய தோழர்களும் அஸ்ஹாபு தான், சஹாபாக்கள் தான். அஸ்ஹாபு மூசாவுடைய தோழர்கள் அப்படி உலகத்திலேயே தோழர்களில் சிறந்த தோழர்கள் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுதரகூன். மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொன்னார்கள், மூசாவுடைய சஹாபாக்கள் சொன்னார்கள், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், வழிகாட்டுவான். மதீனால அடைக்கலம் கொடுத்து, வாழ்றதுக்கு இடத்த கொடுத்து, உணவு கொடுத்து, சந்தர்ப்பம் கொடுத்து வச்சிட்டிருக்கிற ஒரு இடத்துல அந்த இடத்துக்கே யுத்தம் செய்யறதுக்கு ஒரு குழு வருது. அகதிகளுக்கு அடைக்கலத்தை வச்சிருக்காங்க. அந்த இடமே காலிபாக போகிற மாதிரி ஒரு யுத்தம் வந்தால் அந்த ஊருடைய நிலைமை எப்படி ஆகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்கு மஷூரா பண்ணுறாங்களே, மஷூரா பண்ணுற நேரத்தில் மக்காவாசிகள் பேசுகிறாங்க, நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரையும் பார்க்கல. ரசூலுல்லாஹ்வுடைய தேவை என்ன? அன்சார்கள் என்ன சொல்கிறாங்கன்றது தான். அந்த நேரத்தில் மிக்தாத் இப்னு அஸ்வத் என்ன சொன்னார்? கஅன்னக தஅனீனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே எங்களை பார்த்து தான் நீங்கள் கேட்கிறீர்கள் போல இருக்கிறது. வல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, லவ் இஸ்தஅரலனா ஹாதல் பஹ்ரு, இந்த கடல் எங்கள் முன்னே குறுக்கிட்டு, சும்மா அமர்தலானி நஹூத ஃபீஹி ஹுத்னா, இந்த கடலில் மூழ்க நீங்கள் கட்டளை இட்டாலும் நாங்கள் மூழ்குவோம். ஃபசிர் அலா பரக்கத்தில்லா, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை கொண்டு நீங்கள் யுத்தத்தை ஆரம்பியுங்கள் என்று தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்ந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மலர்ந்த செய்தியை பாருங்க. அப்ப என்ன சொன்னால், அன்சார்கள் நின்ற இடம் எது தெரியுமா? வஃபா. அது என்ன? வஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் தலையில் கட்டு போட்டு கொண்ட நிலையில் திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மிம்பரில் வந்து உட்கார்ந்தார்கள் நோயாளியாக. அன்சார்களை பார்த்து சொன்னார்கள், அன்சார்களே, எனது மரணத்துக்கு பின்னால் நிறைய அசௌகரியங்களை சந்திப்பீர்கள், ஃபஸ்பிரு, பொறுத்துக்கொள்ளுங்கள், ஹத்தா தல்கௌனி ஃபில் ஹவுத், ஹவுதுல் கௌசரில் என்னை சந்திக்கின்ற வரைக்கும், ஹவுதுல் கௌசரில் என்னை சந்திக்கின்ற வரைக்கும். அன்சார்கள் பொறுத்த மாதிரி உலகத்தில் யாரும் பொறுக்கலை. சொந்த பகுதியில் ஆட்சியாளர்களாக அவர்கள் இருக்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டுமல்ல, உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த இடத்துல அவர்கள் என்ன செய்யலை? ஆட்சி எடுக்கவில்லை. அதை ரசூலுல்லாஹ்வோட வழி, ரசூலுல்லாஹ்வோட கட்டளை என்று அப்படி இருந்து வாழ்ந்தவர்கள் அன்சார்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்சாரு ஷிஆருன் வன்னாசு திதார் என்றார்கள். அன்சார்கள் என் மேலோடு ஒட்டியுள்ள ஆடை, மக்கள் எல்லாம் எனது வெளியாடை என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் எல்லாம் எனது வெளியாடை என்று சொன்னார்கள். இது நட்புடைய வடிவம். துரோகம் அளிக்கல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய வாக்கு, ஒரு சிலர் நபித்தோடைய வாக்கை நம்பி தான் மதீனாவுக்கு வந்தாங்க, ஒரு சிலருடைய வாக்கை நம்பி தான் அவங்க துரோகம் இழைச்சாங்கன்னு வைங்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக ரீதியாக ரசூலுல்லாஹ் முடிஞ்சது. உலக ரீதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக தோல்வி. அவர்கள் துரோகம் இழைத்தால் யார்? சஅத் இப்னு முஆத் மிக முக்கியமானவர். அடுத்த சஅத் யாரு? சஅத் இப்னு முஆத், அடுத்தது சஅத் இப்னு உபாதா. இந்த ரெண்டு நபித்தோழர்களும் மிக முக்கியமான தலைவர்கள். வாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளிச்சவங்க. அவங்க ரெண்டு பேரும் துரோகம் அளிச்சா எப்படி இருக்கும்? அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மரணிக்கிற கட்டம், ரத்தம் ஓடிக்கின்றிருக்குது. அதாவது ஒரு தலைவராக சமுதாயத்திலிருந்து தன் தலைமை பதவியெல்லாம் விட்டு கொடுத்து ரசூலுல்லாஹ்களை தலைமையில் வச்சு பார்த்து
சந்தோஷமாக ரசூலுல்லாஹ் கூமு இலா சையீதி, அவர் நோய் வாய்ப்பட்டு கொண்டு வரப்படுற நேரத்தில் சொன்னாங்க, கூமு இலா சையீதிக்கும், உங்கள் தலைவரை எடுங்க, அதை எடுங்க, அவரை அழைச்சிட்டு வாங்க, அவன் பக்கம் எழும்புங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த நேரத்தில் அவர் பள்ளியில் ஒரு ஹைமா, ஒரு டென்ட் அடுக்கி வைக்கப்பட்டு அவர் நோயாளிக்கிற நேரத்தில் அவருடைய ஒரு இடம் வெடிச்சு ரத்தம் ஓடுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் எடுத்து கண்ணீர் வடித்து அழுதார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். அவர் மௌத்தாகிறாங்க, ரசூலுல்லாஹோட கையிலேயே மௌத்தாகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கத் அன்ஜஸ்த மா வஅத்த ரசூலக் அல்லது மா வஅத்த ரப்பக், உங்களுக்கு நீங்கள் இறைவனுக்கு அளித்த அந்த ஒப்பந்தம், அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், அதை செஞ்சிட்டீங்க. அதாவது அதில் எந்த விதமான மோசடியும் நீங்கள் செய்யலை. வல யுன்ஜிஸன்னல்லாஹு மா வஅதக், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். அல்லாஹ் உங்களுக்கு அளித்த வாக்கை அல்லாஹ் நிறைவேற்றுவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் மின் சய்யிதி கௌம், ஒரு சமூக தலைவர் என்ற அடிப்படையில் அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது வஃபா, ஒரு வாய்மையோடு வாழ்ந்து துரோகம் இழைக்காமல் மரணித்த தோழர்களுடைய வாழ்க்கை. அதனால தான் கால அஸ்ஹாபு மூசா இன்னால முதுரக்கு, நாங்கள் அகப்பட்டு கொண்டோம்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா சொல்றா, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தோழர்கள் மாதிரி அல்லாஹ் சொல்லல, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், வல்லதீன மஅஹு அஷித்தா, அவரோடு இருப்பவர்கள் இறை நிராகரிப்பாளர்களோடு கடுமையாகவும், ருஹமா உபைனஹும், தங்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு மத்தியில் கருணையுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன், அவர்களை சுஜூது செய்தவர்களாகவும் ருக்கு செய்தவர்களாகவும் நீங்கள் காண்பீர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நட்புடைய துரோகம் இருக்குது. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை, குடும்பம் சீரழிவதற்கு காரணமாக அமைஞ்சது நட்புடைய துரோகம். நம்பி வாழ்ந்திருப்பான், நம்பி ஒரு பிரச்சனையில், தனக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு பிரச்சனையில் நடுவராக தலையிட வைத்திருப்பாங்க. கடைசியில் தனது வாழ்க்கையை பிரித்து இழக்க வைப்பதற்கு காரணமாக அவரை என்ன செஞ்சிருப்பாரு? ஆக இருக்கக்கூடிய துரோகங்களை நம்ம சமுதாய வரலாற்றில் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். நட்பு என்று நம்பி, நல்லவர் என்று நம்பி, நடுநிலைவாதியாக ஒருத்தர் எடுத்தா அதுக்குள்ள ஒரு துரோகம் ஒருத்தர் செஞ்சான எவ்வளோ பெரிய பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தஹு அலா ஜௌஜிஹா, தன் கணவருக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்பியவர் என் சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. நாங்கள் ரசூலுல்லாஹ் நடக்கலை. எங்கள் சமுதாயத்தில் துரோகங்கள் எவ்வளோ நடக்குது. அப்படிப்பட்ட துரோகங்களை இந்த சமுதாயத்தில் பார்க்குறோம். எதன் நட்பு நம்பி தானே. நட்பு, உறவு, நல்ல முறையில் நடந்து கொள்வார் என்கின்ற அந்த நட்புடைய அடுத்த ஒரு வடிவம் துரோகம் இது. அது மாத்திரமல்ல, ஒத்தனை நம்பி தண்ட வீடு அதெல்லாம் எல்லாத்துடைய பணத்தை அவன்கிட்ட ஒப்படைச்சிருப்பான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக. நீ முளைச்சி முன்னேறு, அதுக்கப்புறம் எனக்கு எப்படியா தாண்டு. போனவன் தான் அந்த நட்பை நினைக்காம மறந்து போய் எண்ணியும் பார்க்காத துரோகிகளை சமுதாயத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். முடிஞ்சிருமான்னு நினைக்கிறீங்களா? இன்றையோட இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாதாரண அநியாயம் இல்லை, இன்னஹா துலுமாத்துன் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் பல கோடி அநியாயம் அது. யுன்ஸபு லிகுல்லி காதிரின் லிவாஉன் இந்த இஸ்திஹி, அவருடைய பின்பக்கத்திலே ஒரு கொடி நாட்டப்படும் ஒவ்வொரு துரோகிகளுக்கும். அந்த துரோகத்துடைய அந்த கொடியுடைய உயரம் துரோகத்தின் அளவுக்கு இருக்கும். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா என்ன? இவன் மோசடிக்காரன் என்பதை உலகமே என்ன செய்யும்? பார்க்கும். துரோகி என்பதை உலகமே பார்க்கும். எனவே கதர், நட்புக்கு நடக்கிற மோசடி இருக்குது, சாதாரண ஒரு மோசடி கிடையாது. இது பல விதத்தில் நட்பை தெரியாதனாலும் வருது. நட்பை எப்படி பழகணும் என்று தெரியாதனாலும் வருது உண்டு. இரண்டாவது, இந்த மாதிரி நம்புகிற நேரத்தில் சொத்தில் நம்பியிருப்பான், பொருளாதாரத்தில் நம்பியிருப்பான். சில கம்பெனியே நண்பர்ற பேரில் எழுதியிருப்பான், அரசாங்க பிரச்சனைகளுக்கு, மற்ற பிரச்சனைக்கு. டோட்டலாக அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவான்? இது ஏண்டதான் என்று வாதிட்ட துரோகிகள் எல்லாம் நம்ம சமுதாயத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எல்லாம் சொல்லி ஒரு முறையாக இருந்து நடந்திருக்கும். இது ஏண்டதான் வாதிட்ட துரோகிகளை சமுதாயத்தை என்ன செய்கிறோம்? நம்பிக்கை துரோகிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னி ஹர்ரம்து துல்ம அலா நஃப்ஸி ஃபஜஅல்துஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா ததாலமு, நான் அநியாயத்தை எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றா, எனக்கு ஹராமாக்கி இருக்கிறேன், உங்களுக்கு மத்தியிலும் அதை நான் ஹராமாக்கி இருக்கிறேன். ஃபலா ததாலமு, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி தலாதா, நயவஞ்சகருடைய அடையாளங்களில் ஒன்று என்ன? 3. அதில் ஒன்று என்ன? இத துமின கான, நம்பிக்கை, அவனை நம்பினா அவன் துரோகம் செய்வதுதான்
அவனது இயல்பாக என்ன செய்யும் இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.